பிறருக்கு தீமை நினைக்காத பெண்களின் வாழ்வில் நடக்கும் 7 ரகசியம். வணக்கம் சகோதரிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பேசப் போற விஷயம் நம்ம மனசாட்சிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். பொதுவா இந்த உலகத்துல நாம எவ்வளவோ பேரை பார்க்கறோம். சில பேர் அவங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு போவாங்க. சில பேர் எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு சில பெண்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு 1000 கஷ்டம் மனசுக்குள்ள இருந்தாலும் மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா அவங்களால சும்மா இருக்க முடியாது. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற அந்த பெண்களோட குணம் இருக்கு பாருங்க, அது ஒரு அபூர்வமான சக்தி. இந்த உலகமே ஒரு பக்கம் சுயநலமா ஓடிக்கிட்டு இருந்தாலும் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க கூடாது, நம்மால முடிஞ்ச உதவியை செய்யணும்னு நினைக்கிற பெண்களோட வாழ்க்கையில ஒருபோதும் இருள் வராது. ஏன்னா மத்தவங்களுக்காக அவங்க செய்யற அந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் ஒரு கட்டத்துல ஒரு பெரிய கவசமா மாறி அவங்கள சுத்தி நிக்கும். அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த தெய்வம் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அவங்கள கை தூக்கி விடுவாரு. நல்லா இருக்கணும்னு மத்தவங்கள வாழ்த்துற அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் கொண்ட பெண்களுக்கு கடவுள் எப்படி தெரியாமலேயே உதவி செய்யறாரு. அப்படிப்பட்ட பெண்களோட வாழ்க்கையில நடக்கிற அந்த 7 அதிசய ரகசியங்கள் என்னென்ன? இத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப விரிவா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரகசியம் 1. உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை சுற்றி உருவாகும் பாதுகாப்பு வளையம். சகோதரிகளே, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நாம நினைக்கலாம், நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது கூட மத்தவங்களுக்கு உதவி செய்யறோமே, நமக்கு என்ன லாபம் அப்படின்னு. ஆனா அங்கதான் அந்த தெய்வத்தோட கணக்கு ஆரம்பிக்குது. மத்தவங்களுக்கு நீங்க ஒரு சின்ன உதவி செஞ்சாலும் சரி, இல்ல மனசார அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, அந்த நிமிஷமே உங்களை சுத்தி ஒரு நேர்மறை ஆற்றல், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னா, நீங்க மத்தவங்களுக்காக செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும் ஒரு சேமிப்பு கணக்கு மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில சிக்கி தவிப்பீங்க. ஐயோ, இனி என்ன பண்றது, யாருமே இல்லையேன்னு நீங்க நினைக்கிற அந்த நொடியில எங்கிருந்தோ ஒரு வழி பிறக்கும். யாரோ ஒரு தெரியாத நபர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இல்லனா ஒரு பெரிய ஆபத்து உங்க பக்கத்துல வரைக்கும் வந்துட்டு உங்களை தீண்டாமலேயே விலகி போகும். ஏன் அப்படி நடக்குது தெரியுமா? என்னைக்கு நீங்க மத்தவங்களுக்கு தீமை நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்களோ, அன்னைக்கே அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசத்தை உருவாக்கிட்டாரு. நல்லா இருக்கட்டும் அந்த புள்ள அப்படின்னு உங்களால பயனடைஞ்ச ஒருத்தர் மனசார சொல்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த ஒரு சொல்லு உங்களுக்கு வர்ற 1000 கோடி பிரச்சனைகளை தவிடு பொடியாக்கிடும். நீங்க யாருக்கோ ஏதோ ஒரு ரூபத்துல கை கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த தெய்வமே நேர்ல வந்து கை கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஏதோ ஒரு மனுஷன் ரூபத்துல வந்து உங்களை காப்பாத்தும். இதுதான் முதல் ரகசியம் சகோதரிகளே. மத்தவங்களுக்கு நீங்க செய்யற நல்லது ஒரு காலமும் வீண் போகாது. அது உங்களுக்கு தெரியாமல் உங்களை ஒரு இரும்பு கோட்டை மாதிரி பாதுகாக்கும். ரகசியம் 2. உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் தேடி வரும் பண உதவி மற்றும் மன நிம்மதி. சகோதரிகளே, மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நடக்கிற ஒரு பெரிய அதிசயம் இதுதான். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் கொண்டவங்க கிட்ட எப்பவுமே பெரிய கோடிக்கணக்கான பணம் குமிஞ்சு கிடக்காது. ஆனா அவங்க கை என்னைக்குமே யார்கிட்டையும் போய் நிக்காது. ஏன்னா இவங்க மத்தவங்களுக்கு கொடுக்கிற கை, இவங்க கை என்னைக்குமே காலியா இருக்க கூடாதுன்னு அந்த ஆண்டவன் கணக்கு போட்டு வச்சிருப்பான். நீங்க யாருக்கோ ஒரு அவசரத்துக்கு ஒரு 500 ரூபாய் உதவி செஞ்சிருப்பீங்க. அதை நீங்க மறந்தே போயிருப்பீங்க. ஆனா ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பண நெருக்கடி வரும்போது நீங்க எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு பணம் கைக்கு வரும். அடடா, கரெக்டான நேரத்துல இது கிடைச்சதேன்னு நீங்க சிலிர்த்து போவீங்க பாருங்க. அதுதான் அந்த தெய்வம் உங்களுக்கு தெரியாமலேயே செய்யற கைமாறு. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, மன நிம்மதி. மத்தவங்களுக்கு தீமை நினைக்கிறவங்க மனசு எப்பவும் ஒரு பதட்டத்திலேயே இருக்கும். அவங்களுக்கு அப்படி ஆகிடுமோ, இவங்களுக்கு இப்படி ஆகிடுமோன்னு யோசிச்சே அவங்க நிம்மதியை அவங்க தொலைச்சிடுவாங்க. ஆனா மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற உங்களுக்கு தலை சாய்த்தா உடனே தூக்கம் வரும். ஏன்னா உங்க மனசுக்குள்ள எந்த அழுக்கும் இல்ல.
நாம யாருக்கும் கெடுதல் செய்யல, நம்மால முடிஞ்சதை செஞ்சோங்கிற அந்த திருப்தி இருக்கு பாருங்க, அதுதான் உலகத்திலேயே பெரிய சொத்து. அந்த திருப்தி கொடுக்கிற நிம்மதியை நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாது. உங்க கஷ்ட காலத்துல கூட நீங்க மத்தவங்க முகத்துல ஒரு சிரிப்பை பார்க்கணும்னு நினைப்பீங்க பாருங்க, அந்த ஒரு குணத்துக்காகவே உங்க வாழ்க்கையில வர்ற இருள அந்த இறைவன் தானாவே விளக்கிடுவான். உங்களுக்கு ஒரு வழி தெரியலன்னு நீங்க திகைத்து நிக்கும்போது அந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை லாவகமா வெளியில கொண்டு வந்துடும். இதுதான் 2வது ரகசியம் சகோதரிகளே. நீங்க மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கிற அந்த நல்ல உள்ளம் உங்க வாழ்க்கையை என்னைக்குமே வறுமையிலேயோ இல்ல மன அழுத்தத்திலேயோ விடாது. ரகசியம் 3, உங்கள் சந்ததிகளுக்கு போய் சேரும் புண்ணியம். சகோதரிகளே, இது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். நாம நினைக்கலாம், நான் மத்தவங்களுக்கு நல்லது செய்யறேன், ஆனா எனக்கு ஒன்னும் பெருசா நல்லது நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு. ஆனா அந்த புண்ணியம் ஒரு காலமும் வீண் போகாது. அது அப்படியே ஒரு பாதுகாப்பான சேமிப்பு மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு போய் சேரும். நிஜமாவே மத்தவங்களுக்கு தீமை நினைக்காத ஒரு பெண்ணோட வாழ்க்கையில அவங்க குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும்போது அந்த தெய்வம் முன்னாடி வந்து நிப்பான். இந்த குழந்தையோட தாய் என்னைக்குமே மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சவ, அவளோட தர்மம் இந்த குழந்தைய காப்பாட்டட்டும்னு ஒரு கருணை அங்க வேலை செய்யும். உதாரணத்துக்கு, உங்க பிள்ளைங்க வெளியூர்ல படிப்பாங்க இல்ல வேலை செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போகுதுன்னோ இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னோ வைங்களே, நீங்க அங்க கூட இருக்க மாட்டீங்க. ஆனா யாரோ ஒரு தெரியாத நபர் உங்க பிள்ளைக்கு அந்த நேரத்துல ஒரு தாயாக ஒரு தந்தையாக வந்து உதவி செய்வாங்க. அப்போ நீங்க ஆச்சரியப்படுவீங்க, யாரோ ஒரு புண்ணியவான் வந்து என் பிள்ளைய காப்பாத்தி இருக்காரே அப்படின்னு. அதுக்கு காரணம் வேற யாருமில்ல சகோதரிகளே, நீங்க என்னைக்கு ஒருத்தருக்கு தெரியாம உதவி செஞ்சீங்களோ, என்னைக்கு மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து மனசார உருகி நின்னீங்களோ, அந்த புண்ணியம்தான் உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நிழலா போய் நிக்குது. நாம நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை சேர்த்து வச்சாலே போதும். நாம யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருந்தாலே நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையில வர்ற இருள அந்த இறைவன் தானாவே போக்கிடுவார். உங்க காலத்துக்கு அப்புறமும் உங்க பேரை சொல்லி உங்க பிள்ளைங்க நிமிர்ந்து நிப்பாங்க பாருங்க, அவங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா அப்படின்னு 4 பேர் சொல்லும்போது வர்ற பெருமை இருக்குதே, அதுதான் உண்மையான ரகசியம். சகோதரிகளே, மத்தவங்களுக்கு தீமை நினைக்காத பெண்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசென்ன தெரியுமா? அவங்களோட உள்ளுணர்வு. எப்போ ஒரு பெண் தன் மனசுல வஞ்சகம் இல்லாம மத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாளோ, அப்ப அவளோட மனசு ஒரு கண்ணாடி மாதிரி சுத்தமாயிடும். அப்படிப்பட்ட கண்ணாடி மனசுல நடக்க போற விஷயங்கள் முன்னாடியே ஒரு பிம்பமா விழ ஆரம்பிக்கும். அதாவது, உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துக்கோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு தவிப்பு வரும். ஏனோ தெரியல, மனசு ஒரு மாதிரி அடிச்சுக்குது, ஏதோ நடக்க போற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணும். இது ஏதோ பயம் கிடையாது சகோதரிகளே. நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்யற அந்த புண்ணியம் உங்க மனசுக்குள்ள இருந்து ஒரு எச்சரிக்கை மணிய அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகாத, இவங்க கிட்ட அதிகமா பேசாத, இந்த முடிவை இப்போ எடுக்காதன்னு ஒரு மெல்லிய குரல் உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். இதனால என்ன நடக்கும்னா, பல பெரிய நஷ்டங்கள்ல இருந்தும் ஆபத்துகள்ல இருந்தும் நீங்க கடைசி நிமிஷத்துல தப்பிப்பீங்க. நீங்க ஒரு தப்பான பாதையில போக நினைச்சா கூட அந்த இறைவன் ஏதோ ஒரு தடைக்கல்ல போட்டு உங்களை தடுத்து நிறுத்திடுவாரு. அப்போ உங்களுக்கு கோபம் வரும், ஏன் இப்படி எல்லாம் தடை வருதுன்னு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் புரியும், அந்த தடை வந்ததுனாலதான் நீங்க ஒரு பெரிய பள்ளத்துல விழாம தப்பிச்சீங்கன்னு. மத்தவங்களுக்கு குழி தோன்றவங்களுக்கு தான் பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியாம பயமா இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு பாதை அமைச்சு தர்ற உங்களுக்கு அந்த தெய்வமே ஒரு வழிகாட்டியா மாறி முன்னாடி நடந்து போவார். அந்த தெளிவுதான் உங்க வாழ்க்கையில வர்ற மிகப்பெரிய வெளிச்சம் சகோதரிகளே. என்ன சகோதரிகளே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்ததா 6வது ரகசியத்தை பாப்போமா? எதிரிகளையும் நண்பனாக்கும் அந்த வசீகர சக்தி. சகோதரிகளே, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரகசியம். பொதுவா ஒருத்தர் நமக்கு தீமை செஞ்சா பதிலுக்கு நாமளும் அவங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கிறது மனுஷ இயல்பு. ஆனா அவங்க என்ன வேணா செய்யட்டும், நான் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன்னு நீங்க உறுதியா இருக்கும்போது உங்ககிட்ட ஒரு தெய்வீகமான காந்த சக்தி உருவாகும். உங்களுக்கு தெரியாமலேயே உங்க முகத்துல ஒரு சாந்தம் வந்துடும். உங்களை பிடிக்காதவங்க, உங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு வர்றவங்க கூட உங்க முன்னாடி வந்து நிக்கும்போது அவங்க கோபம் அப்படியே கரைஞ்சு போயிடும். இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காங்களே, இவங்களுக்கு போய் நாம ஏன் கெடுதல் நினைச்சோன்னு அவங்க மனசாட்சியே அவங்கள உறுத்த ஆரம்பிக்கும்.
இது எப்படின்னா, இருட்டுல ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சாலும் அந்த இருட்டு ஓடிடும்ல. அதே மாதிரிதான் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த அன்புங்கிற வெளிச்சம் உங்களை சுத்தி இருக்கிற கசப்பான எண்ணங்களை எல்லாம் விரட்டிடும். உங்களை பத்தி தப்பா பேசினவங்க கூட ஒரு கட்டத்துல உங்ககிட்ட வந்து என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு நிப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் சண்டை போட வேண்டாம், நீங்க உங்களை நிரூபிக்கவும் வேண்டாம். உங்களுடைய அந்த மௌனமான அன்பு அவங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஒரு பெண்ணுக்கு இதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே இருக்க முடியாது சகோதரிகளே. மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறது மூலமா நீங்க உலகத்தையே வசப்படுத்தலாம். அந்த இறைவன் உங்களை ஒரு சமாதான தேவதையா மாத்தி அழகு பார்ப்பார். என்ன சகோதரிகளே, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்ததா 6வது ரகசியத்தை பார்ப்போமா? மனசுல வஞ்சகம் இல்லாததால் தேடி வரும் ஆரோக்கியம். சகோதரிகளே, இன்னைக்கு இருக்கிற காலத்துல முக்கால்வாசி வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? மனசுக்குள்ள வச்சிருக்கிற அழுக்கிதான். அவளுக்கு மட்டும் எப்படி அவ்வளவு நகை வந்துச்சு, இவன் இப்படி முன்னேறிட்டானே அப்படின்னு மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதும் மத்தவங்களுக்கு தீமை நினைக்கிறதும் தான் மன அழுத்தத்தை உண்டாக்குது. ஆனா மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற பெண்களுக்கு ஒரு பெரிய வரம் கிடைக்குது. அவங்க மனசு எப்பவும் ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி நிம்மதியா இருக்கும். மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காதப்போ மனசுல எந்த பாரமும் இருக்காது. இந்த நிம்மதிதான் அவங்க உடம்புக்கு ஒரு பெரிய மருந்தா வேலை செய்யுது. மத்தவங்களுக்கு நல்லது செய்யும் போது நம்ம மூளையில ஒரு நல்ல ஹார்மோன் சுரக்கும்னு அறிவியல் சொல்லுது. ஆனா நம்ம ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, நல்ல எண்ணமுடையவருக்கு தெய்வமே மருத்துவர்னு சொல்லுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யற பெண்கள் எவ்வளவு வேலை செஞ்சாலும் சீக்கிரம் சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்க முகத்துல எப்பவும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன உடம்பு சரியில்லாம போனா கூட நீங்க செஞ்ச அந்த புண்ணியங்கள் உங்களை காப்பாத்தும். பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும்னு அந்த தைலமே உங்க மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்து உங்களை சீக்கிரம் எழுந்து நடக்க வைக்கும். எந்த பெரிய மருந்து மாத்திரை கொடுக்காத சுகத்தை உங்களுடைய அந்த தூய்மையான எண்ணங்கள் உங்களுக்கு கொடுக்கும் சகோதரிகளே. இந்த ரகசியம் ரொம்ப முக்கியமானதில்ல? இதோ கடைசியான அந்த 7வது ரகசியத்தையும் பார்த்திடலாம். ரகசியம் 7, அந்த இறைவனே உங்களுக்கு கடமைப்பட்டவராகுதல். சகோதரிகளே, இதுதான் உச்சக்கட்ட ரகசியம். நீங்க மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கும் போது, குறிப்பா உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு கூட நீங்க நல்லது நினைக்கும் போது அந்த தெய்வம் உங்களுக்கு கடமைப்பட்டவராகிடுவார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு குழந்தைக்கு யாராவது ஒருத்தர் அவங்க அப்பா அம்மா இல்லாத நேரத்துல சாப்பாடு போட்டா அந்த அப்பா அம்மா வந்ததும் அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொல்லுவாங்க. என் புள்ளைய கவனிச்சுக்கிட்டீங்களே, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு நெகிழ்ந்து நிப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் அந்த இறைவனோட பிள்ளைகள் தான். நீங்க அந்த பிள்ளைகளுக்கு தீமை நினைக்காம அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியோ இல்ல ஒரு நல்ல எண்ணமோ வச்சிருந்தீங்கன்னா அந்த தகப்பனான இறைவன் ரொம்பவே சந்தோஷப்படுவார். என் பிள்ளைகளை இவ இவ்வளவு அழகா கவனிச்சுக்கிறாளே, இவளுக்கு ஒரு கஷ்டம்னா நான் ஓடி வரணுமேன்னு அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. நீங்க கேட்காமலே உங்களுக்கு தேவையானது அவர் செஞ்சு முடிப்பாரு. சில நேரங்கள்ல நீங்க ஒரு ஆசைப்படுவீங்க, ஆனா அத போய் அவர்கிட்ட சொல்ல கூட மாட்டீங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த விஷயம் தானாவே உங்ககிட்ட வந்து சேரும். அப்போ நீங்க ஆச்சரியப்பட்டு நிப்பீங்க, இத நான் நினைச்சது கூட யாருக்கும் தெரியாதே, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அதுதான் சகோதரிகளே, அந்த தெய்வம் உங்களுக்காக செய்யற கைமாறு. நீங்க மத்தவங்களுக்கு தீமை நினைக்காத அந்த ஒரு குணத்துக்காகவே உங்க வாழ்க்கையில வர்ற இருட்டை எல்லாம் போக்கி எப்பவும் ஒரு வெளிச்சமான பாதையில அவர் உங்களை அழைச்சிட்டு போவார். அவர் கைய பிடிச்சு கூட்டிட்டு போகும்போது நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. என்ன சகோதரிகளே, இந்த 7 ரகசியங்களை கேட்கும்போது இப்பவே மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்துடுச்சுல? மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறதுங்கிறது மத்தவங்களுக்காக மட்டும் இல்ல, அது நமக்காகவும் தான். நம்ம மனசு சுத்தமா இருந்தா நம்ம வாழ்க்கை ஸ்வர்க்கமா மாறும். இந்த தகவல்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருந்தா மறக்காம நம்ம குடும்பத்துல இணைஞ்சுக்கோங்க. ஒரு தோழியின் குரல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல இருக்கிற வீடியோஸ் உங்க மனசுக்கும் வாழ்க்கைக்கும் நெருக்கமானது மட்டும் இல்லாம உங்க மனசுக்கும் ஆறுதல் தரும். அதனால கண்டிப்பா அதையும் பாருங்க. நீங்க தெய்வீகமான பெண்ணா இருந்தா இப்பவே கமெண்ட்ல நான் தெய்வீகமான பெண் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான தகவல்களை கொண்ட வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.